பொதுவாக சொல்லுவாங்க, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யார் கையால் குட்டுப்பட்டாரு? டைரக்டர் கே பாலச்சந்தர் கிட்ட குட்டுப்பட்டாரு. இன்னைக்கு அகில உலகம் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் அவரு. வெறும் தமிழ்நாடு, இந்தியா இல்லை. கமலஹாசனும் அதே தான், பாலச்சந்தர் தான் குட்டுப்பட்டாரு. நடிகர் சிவாஜி கணேசன் யாருக்கிட்ட? கிருஷ்ண பஞ்சி அப்படிங்கிற டைரக்டர் பராசக்திங்கிற படத்தில் அவர்கிட்ட குட்டுப்பட்டார். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் யாருக்கிட்ட? மாடர்ன் தியேட்டர்ஸ் கிட்ட. எதுக்கு மோதர் கையால் குட்டுப்படணும்னாக்கா, அவங்க சாதனைக்கு உரியவர்கள். அவங்களுக்கு இறைவனுடைய ஆசை எப்பவுமே உண்டு. இறைவனுடைய ஆசை அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போகும்போது, அவங்களிடம் போயிட்டு குட்டு வாங்க போகும்போது இவங்க வாங்கப்பட்டவர்கள் பெரிய உலகத்துக்கு போயிடுவாங்க. இப்போ கமலஹாசன் என்ன குறைஞ்சுமா? குழந்தை பாக்கியம் இல்லையா, பேரை கொடுக்குறோம், எழுதுக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கெரியர் சரியாவே இல்லையா, பேரை கொடுக்குறோம், கெரியர் நல்ல கெரியர் வந்துடுது. தொழிலில் சரியாகவே அமையலையா, கொடுத்தா தொழில் நல்ல பெரிய தொழில் அமையுது. சாதாரண ஆளை கூட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிறது ஃபார்மேட் நியூமராலஜி. அப்போ நம்ம ஃபார்மேட் நியூமராலஜிக்கோ அது மூலயமா நீங்கள் குட்டுப்பட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்துக்கு செல்லணும். ஏன்னா ஃபார்மேட் நியூமராலஜி இறைவனால் கொடுக்கப்பட்டது. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் ஒரு நல்ல மெசேஜை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆமாம், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்? பொதுவாக சொல்லுவாங்க, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும். அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? எதுக்கு அப்படி சொன்னாங்க பெரியவங்க? இப்போ பாருங்கள், ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யார் கையால் குட்டுப்பட்டார்? கே பாலச்சந்தர், டைரக்டர் கே பாலச்சந்தர் கிட்ட குட்டுப்பட்டார். இன்றைக்கி அகில உலகம் ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் அவர். வெறும் தமிழ்நாடு, இந்தியா இல்லை. அவர் உலகம் ஃபுல்லாக தெரியும், எல்லோரும் அறிஞ்ச ஒன்று தான். அப்படியே சொல்லிக்கிட்டு எதனாலன்ற சொல்கிறேன். கமலஹாசனும் அதே தான், பாலச்சந்தர் தான் குட்டுப்பட்டார். நடிகர் சிவாஜி கணேசன் யாருக்கிட்ட? கிருஷ்ண பஞ்சி அப்படிங்கிற டைரக்டர் பராசக்திங்கிற படத்தில் அவர்கிட்ட குட்டுப்பட்டார். அடுத்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் யாருக்கிட்ட? மாடர்ன் தியேட்டர்ஸ் கிட்ட. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். எதுக்கு மோதர் கையால் குட்டுப்படணும்னாக்கா, அவங்கக்கிட்ட மட்டும் அவங்க சாதனைக்கு உரியவர்கள். அவங்களுக்கு இறைவனுடைய ஆசை எப்பவுமே உண்டு. இறைவனுடைய ஆசை அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும் போகும்போது, அவங்களிடம் போயிட்டு குட்டு வாங்க போகும்போது இவங்க வாங்கப்பட்டவர்கள் பெரிய உலகத்துக்கு போயிடுவாங்க. இப்போ கமலஹாசன் என்ன குறைஞ்சுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறைச்சுமா? நடிகர் சிவாஜி கணேசன், மக்கள் தலைவரும் இவங்க குட்டுப்பட்டது எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னாக்கா இவங்கெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் உள்ளவங்க. யார்? குட்டுப்படுறவங்க. அதனால தான் குட்டுப்படுறது, மோதர் கையில் குட்டுப்படுறது. இப்போ சப்ஜெக்ட் வருவோம். நம்ம ஃபார்மேட் நியூமராலஜிக்கோ அது மூலயமா நீங்கள் குட்டுப்பட்டீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்துக்கு செல்லணும். ஏன்னா ஃபார்மேட் நியூமராலஜி இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் அந்த ஃபார்மேட் நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா எது இல்லை, எதை சரி பண்ண முடியாது, அதால் எதை க்யூர் பண்ண முடியாது, எல்லாமே க்யூர் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே செயல்படுத்தி கொடுத்துருக்குறோம். அப்படின்னாக்கா ஃபார்மேட் நியூமராலஜி என்னை பொறுத்த வரைக்கும் அது உயரிய விருது என்னென்னு இருக்கோ, ஆஸ்கார் விருது கொடுக்கலாம், உலகத்தில் என்ன விருது வேணாலும் கொடுக்கலாம், அவ்வளோத்துக்கு அது தகுதி இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, ஏங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்ப வேண்டியதானே? ஃபார்மேட் நியூமராலஜி, அதாவது ராஜாஸ் நியூமராலஜி புக் அமிச்சாவே போதும், அதுக்கு அவ்வளோ தகுதி இருக்குது. படித்தவங்க எல்லாருக்கும் புரியும். அப்போ ஏங்க அனுப்பலை? அதான் நான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். என்றைக்கு நான் ஃப்ரீ சர்வீஸ்ன்னு ஆரம்பிக்கிறோனோ அப்போ நான் அனுப்பிடுவேன். நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கலை. கரெக்டு தானே? அதுதான் ரீசன். நம்ம இப்போ நான் சார்ஜ் கிளைம் பண்ணுறேன் இல்லையா, சார்ஜ் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பக்கூடாது இல்லை. ஆனால் தகுதி இருக்குது. அந்த ஃபார்மேட் நியூமராலஜிங்கிற ராஜாஸ் நியூமராலஜிக்கு அவ்வளோ தகுதி இருக்குது. எதை பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், ஒருத்தர் தேதியில் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அவனால் வாழ்க்கையில் மேலே வர முடியல. ஃபார்மேட் நியூமராலஜி பேர் அப்ளை பண்ணுங்கள், பெரும் தொழிலில் பெரிய தொழிலதிபரை ஆக்கி விட்டுறோம். ஒருத்தர் மெடிசனுக்கு ஆசைப்படுறாரு, அவருக்கு அந்த பாக்கியம் தேதியிலே இல்லை. படிக்கும்போதே நம்ம சின்ன பிள்ளையிலே அது பேர் வச்சிடுறோம், மெடிசன் ஆயிடுறாரு. சில பேருக்கு படிப்பு பிரேக்கே ஆயிரும். இப்போ ஒருத்தர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இன்ஜினியரில் ஒருத்தர் 36 சீட்டு, எல்லாத்தையும் அவ்வளோ மொத்தம் எவ்வளோ பேப்பரும் அவ்வளோ பேப்பரும் அரியர்ஸு, ஒன்று கூட பாஸ் பண்ணலாம். வந்தார், ஐயா ஒரு பேப்பர் கூட தெரியல, என்னையா இப்படி பண்ணியிருக்கிற? அது இப்படி தான் இருந்தார். சரி, உன்னை பாஸ் பண்ண வைக்கணும், ரைட், நான் பேரை கொடுக்குறேன், எழுது, அவ்வளோத்தையும் நீ கிளியர் பண்ணிடுற. கிளியர் பண்ணிட்டு வேலையில் இருக்கிறது
அதான் சொல்ல வரேன். எதை பண்ணடா அவ்வளவும் செஞ்சுருக்குறோம். குழந்தை பாக்கியம் இல்லையா, பேரை கொடுக்குறோம், எழுதுக குழந்தை பாக்கியம் கிடைக்குது. கெரியர் சரியாக இல்லையா, பேரை கொடுக்குறோம், கெரியர் நல்ல கெரியர் வந்துடுது. தொழிலில் சரியாகவே அமையலையா, கொடுத்தா தொழில் நல்ல பெரிய தொழில் அமையுது. சாதாரண ஆளை கூட மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுறது ஃபார்மேட் நியூமராலஜி. அப்போ ஃபார்மேட் நியூமராலஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஃபார்மேட் நியூமராலஜி கிட்ட குட்டுப்பட்டு போயிடணும், மோதிர கையாளுங்கிற மாதிரி. அவ்வளோ தகுதியும் ஃபார்மேட் நியூமராலஜிக்கு இருக்குது. ஸோ அதை யாருக்கு புரியும், இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு புரியும். ஆனால் அந்த புக்கு இருக்குது பாருங்கள், ராஜாஸ் நியூமராலஜி, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைக்கல, ஐயோ பார்த்தீங்கன்றதில்ல, அதை படிச்சிங்கன்னு வைக்கல, அவ்வளோ பேர் அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ்ஸ், அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும். அவ்வளோதான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அவ்வளோ விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். காரணம் அதில் பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி மக்கள்கிட்ட நம்ம வாழ்கிறதுக்கு இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு இப்போ உணவே ஃபுட்டே எல்லாத்துக்கும் சரியானது இல்லை, அமையல. அதுக்கு என்ன பண்ணணும், சரியான ஃபுட்டு இல்லைன்றதுனால உடல் ரீதியாக பாதிக்குது எல்லாத்துக்கும். அப்போது நம்ம கொடுக்குற நியூமராலஜி உடலையும் சரியாக்குது. அதுதானே முக்கிய மனுஷனுக்கு. அதை நீங்கள் எங்கே போய் அதை இது பண்ண முடியும்? நம்ம கான்செப்டில் நம்ம எழுதி கொடுக்குறதுல பார்த்திங்கன்னா ஹெல்த்து வெல்த்து. ஆமாம், சோறு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். நம்ம உடம்புன்னு ஒன்று இருந்தால் தானே அதை வளர்க்க முடியும். அதனால் ஹெல்த்து வெல்த்து இருக்குது. அந்த ஹெல்த்து, அந்த வெல்த்தை என்ஜாய் பண்ணுறது ஹெல்த்து வேணும் இல்லையா? ஸோ நீங்கள் நம்மளுடைய ஃபார்மேட் நியூமராலஜி குட்டுப்பட்டாலும் ஃபார்மேட் நியூமராலஜி மூலிமா குட்டுப்படும் போகும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பிரகாசமாக ஆக்கப்படுகிறது அப்படிங்கிறது அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள். மீண்டும் புது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிற. நன்றி, வணக்கம்.